ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது ரோஜா பூவும் ஜாதி மல்லியும் வச்சு நம்ம வந்து ஒரு மாலை கட்டியிருக்கோம். ஸோ இந்த மாலை எப்படி கட்டணும் அப்படின்றது உங்களுக்கு பிகினர் நீங்கள் தெரியலனா உங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி வந்து மல்லிப்பூ எப்படி கட்டணும் மாலை கட்டு அப்படின்னு உங்களுக்கு வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அது வந்து ஃபுல்லாக மல்லி மட்டும்தான் நம்ம வச்சு கட்டியிருப்போம். பட் இது வந்து நான் ரோஜா பூவும் இடையில வச்சு கட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதுக்காக தான் உங்களுக்கு இப்போ நான் ஃபுல்லாக சொல்கிறேன். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பிகினராக இருக்கீங்கன்னா நான் சுற்றிக்கிட்ட மாதிரி கொஞ்சம் போல் நூலை வந்து சுற்றிக்கோங்க. இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற நூல் மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கணும், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேலே 3 பூ கீழே 3 பூ அப்படின்ற மெத்தடில் நம்ம நார்மலாக கட்டுவோம்ல அந்த மாதிரி ஒரு பூ கட்டு நம்ம வந்து கட்டிக்க போகிறோம். இப்போது இதை நான் திருப்பிக்க போகிறேன். அதாவது உள் பக்கமாக, இது மேல் பக்கம் இது உள் பக்கம், ஓகேங்களா? அப்படி தலை கீழே திருப்பிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து ஒரு 4 பூ உங்களுக்கு எப்படி வந்து வாட்டம் வருதோ, அதாவது 3 4 உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா நோட்டீஸ் பண்ணுங்கள், தெரியும். இப்போ இந்த விரல் மேலே அந்த நூல் இருக்கும், நூலுக்கு மேலே இந்த ஜாதி மல்லியை வச்சு கட்டணும். இந்த ஜாதி மல்லி நல்லாவே தண்டு பெருசாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலேயே ரோஜா பூ வச்சு கட்டணும்னு சொல்லி நான் கட்டினேன். இதுக்கு முன்னாடி நான் மல்லி போட்டதும் உங்களுக்கு தெரியும், மல்லிப்பூ மாலையும். அதில் வந்து பார்த்திங்கன்னா ரோஜாவும் நான் சேர்த்து கட்டுறதுனால சொல்கிறேன். இப்போ இதே மாதிரி ஒரு 3லேருந்து ஒரு 4 உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ, அதாவது அடர்த்தி வேணும்னா 4 பூவாகவும் நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த தண்டுங்க ஈவனாக வச்சுக்கோங்க. நான் வச்சுருக்க மாதிரி அந்த விரலில் நூல் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இருக்கும், அந்த பாருங்கள். அந்த நூலுக்கு மேலே கொடுத்து ஒரு சுற்று அப்படியே சுற்றணும். சுற்றிட்டு நம்ம வந்து கட்டை விரலால் சுற்றின அந்த தண்டுங்க எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, அந்த தண்டுங்களை நம்ம வந்து இந்த பக்கமாக, அதாவது ரைட் ஹேண்ட் சைட் பக்கமாக தள்ளிடணும். நல்லா பாருங்கள், தெரியும். இப்படி ஒரு சுற்றிட்டேன், இப்படி தள்ளிடுறேன் பார்த்தீங்களா? தள்ளிட்டோன்னா அந்த நூல் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ அந்த நூல் மேலே அடுத்தது நம்ம எடுத்து வைக்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ரோஸை வைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போது இதே மாதிரி தான். அந்த ரோஸ்னால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும், ஏன்னா ஒரு காம்புனால உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே தெரியும் பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா திருப்பி அடுத்து அப்படியே சுற்றிக்கணும். நம்ம அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம தள்ளுறோம் பார்த்திங்களா, ஃபஸ்ட்டு கட்டின பூவை தள்ளும் போதே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ரொட்டேட் ஆகும் உங்களுக்கு. இப்போ இதில் பார்த்திங்கன்னா இன்னும் ஒன்று தேவைப்படுது. அந்த இடமெல்லாம் சுற்றி வந்துருச்சு. இப்போ இந்த இடத்துல 1 மட்டும் கொடுத்துக்க போகிறேன். ஆனால் ரோஸ் கட்டும்போது இந்த டைட் நம்ம இப்படி இழுக்கிறோம் பார்த்திங்களா நூல், அந்த நூலை நல்லா டைட் கொடுத்துக்கோங்க, இல்லை ரோஸ் வந்து உருவிட்டு வந்துடும். இது ஒத்தையாக இருக்கிறதுனால ரோஸ் வந்து சீக்கிரமாக உருவிட்டு வந்துடும். பட் நம்ம இந்த மாதிரி ஜாதி மல்லியோ இல்லை முல்லைவோ மல்லியோ கட்டும்போது அது அவ்வளோ சீக்கிரம் உருவ மாட்டேங்குது. ஆனால் இந்த ரோஸ் கட்டும்போது மட்டும் சீக்கிரமாக உருவி வந்துடும். அதனால தான் உங்களுக்கு திருப்பி சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்மளோட சேனலில் நம்ம குக்கிங்கும் போடுறோம். இந்த மாதிரி பூ கட்டுறதுலேருந்து கார்டனிங் டிப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே சேர்த்து நம்ம இந்த சேனலில் போட்டுட்ருக்கோம். ஸோ பார்க்கணுன்றவங்க ஃபுல்லாகவே வந்து ஏதாவது செக் பண்ணணுன்னா செக் பண்ணி பாருங்கள். இதுக்கு முன்னாடி மல்லி மட்டும் கட்டியிருக்கேன். இது வந்து மாலை கட்டுனால செப்பரேட்டாக ஒரு இது தனியாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம வந்து கால் கட்டு மாதிரியே ஏதாவது ஒரு டேபிளில் வச்சு கட்டி நம்ம எப்படி கட்டுறோம் அப்படின்றதெல்லாம் கூட உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கும் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எனக்கும் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போடுறதுக்கும் நமக்கு ஒரு அதாவது சப்போர்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் என்ன என்கரேஜ் பண்ணுற மாதிரியும் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்து இப்போ நம்ம ஜாதி மல்லி கட்டிக்கிட்டு வரதை உங்களுக்கு அது எவ்வளோ அதாவது வந்து திக்னஸ் வேணுமோ, இப்போ நம்ம ரோஸ் கொடுத்துருக்கறனால இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி வந்து இன்னும் கொஞ்சம் கூடவே வச்சுக்கலாம். நாமளும் வந்து ரோஸ் வச்சு கட்டுறதுனால இந்த பக்கம் வந்து நான் சொன்ன மாதிரி அதாவது ஜாதி மல்லியோட அடர்த்தி வந்து இன்னுமே நீங்கள் நான் இவ்வளோ வச்சுருக்கேன்ல, நீங்கள் இதே வந்து இன்னொரு மடங்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க, அப்படி சொல்கிறேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரோஸ் வந்து கம்மியாக தெரியும், நல்லா ஜாதி மல்லி நிறையா தெரியும். இப்போ நான் கட்டினதில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜாதி மல்லி கம்மியாக, ரோஸ் நிறையா இருக்குது. உங்களோட ஆப்ஷன் தான், ஓகேங்களா? உங்களுக்கு எப்படி வாட்டம் வருதோ, உங்களுக்கு எப்படி கட்டணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ திரும்பி பாருங்கள், ரோஸ் திருப்பி ஒரு லேயர் நான் வச்சுட்டேன். இதே போல் தான் அப்படியே ஃபுல்லாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். நான் நல்லா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாலை கட்டு வராது, ஏன் எனக்கே வராது, எனக்கு சுத்தமாக தெரியாது. பட் நான் கற்றுக்கிட்டு தான் உங்களுக்கும் வந்து இந்த மாதிரி போடணும். அதான் நான் சாமிக்கு வந்து நிறையா பூ கட்டி என் கையால் கட்டி போகணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி லூஸில் தான் நிறையா நான் பூ வாங்குவேன். பட் இந்த மாதிரிலாம் டிஃப்ரெண்ட் டைப்பாக நான் கட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் நார்மல் கட்டுறது நமக்கு வந்து பிடிக்காமல் போயிடும். ஏன்னா இது வந்து நல்ல திக்காக தெரியும். நம்மளுக்கு ஒரு மாலை எஃபெக்ட் வரும்போது நார்மலாக கட்டுறது பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே வந்துட்டு நமக்கு நூல் வந்து நம்மளுக்கு பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்க வரைக்கும் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வந்து லூஸ் விட ஆரம்பிச்சிடும்.
பட் இந்த மாதிரி கட்டினீங்கன்னா இது வந்து நல்லா அடர்த்தியாக இருக்கிறதுனால சீக்கிரமாக வந்து உங்களுக்கு பூவும் வதங்காது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ எனக்கு நல்லா கிளியராக வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நான் எடிட் பண்ணல, அதாவது வந்து ஸ்பீடு பண்ணல. இப்போ பாருங்கள், அடுத்தது இந்த நூல் மேலேயே இந்த ரோஜாவை நான் அப்படியே வைக்கிறேன். கையை மட்டும் நான் திருப்பிக்கிறேன். திருப்பி இந்த நூல் மேலேயே திருப்பி இந்த ரோஜாவை கொடுத்து நான் அப்படியே வந்து நான் தைக்கிறேன். நல்லா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு இப்போ ரொட்டேட் இப்போ பாருங்கள் எத்தனை நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ ரொட்டேட் பண்ணும்போது இந்த சைடு வந்து கேப் இருக்குது. இந்த கேப்பில் இன்னொரு ரோஸ் கொடுத்து நான் வந்து ஃபில் பண்ணுறேன். இது போலவே தான் வந்து நீங்கள் ரோஸ் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரோஸ் கொடுத்த இடத்துல நீங்களே வந்து அந்த குட்டி குட்டி டெய்ரி பூ வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெய்ரி பூவோ இல்லைனா வந்து உங்களுக்கு அதில் என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்களுமே வந்து மாற்றி கட்டலாம். நான் வந்து ஆக்சுவலி இதை ஃபஸ்ட்டு எடுத்ததே இது கூட ஜாதி மல்லி கூட கனகாமரம் வச்சு கட்டணும் தான் நான் எடுத்தேன். ஆனால் ஜாதி மல்லி ஒரு தண்டு பூவும் அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஒரு நீட்டாக சூப்பராக இருந்தது. தண்டெல்லாம் நல்லா நீட்டாக இருந்தது. அதை பார்த்தோன்னே ரோஸோடு வச்சு கட்டணும்னு சொல்லி தான் நான் நினைக்கவே இல்லை இந்த அளவுக்கு நான் கட்டுவேன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரோஸோடு இது நல்லா அழகாக மேட்ச் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் பாருங்கள், ரோஸ் ஃபுல்லாக நம்ம முடிச்சிட்டோம். இப்போ அப்படியே வந்து ஜாதி மல்லியை வச்சு இது கட்டிட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இப்போ திரும்பி நீங்கள் பார்க்கும்போது நல்லாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நம்ம 3 ஜாதி மல்லி இல்லை 4 நான் ஒரு இடத்துல 3 ஒரு இடத்துல 4 இந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இந்த தண்டு நல்லா நீட்டாக இருக்கனால உங்களால் ஈஸியாக அது மாதிரி கட்ட முடியும். ஸோ இப்போல்லாம் வந்து ஜாதி மல்லியிலேருந்து காக்கட்டான் இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு சீசன் இருக்கும்போது நீங்கள் அந்த மாதிரி நல்லா கட்டி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பூ நம்ம கட்டும்போது மொட்டாக இருக்கும்போது கட்டினீங்கன்னா அந்த தண்டெல்லாம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே கொஞ்சம் மலர்ந்துருச்சுன்னா தண்டு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படி லூஸ் ஆகிடும், ஒரு மாதிரி ஸ்டிஃபாக இருக்காது. நல்லா ஸ்டிஃபாக இருக்கணும்னா நீங்கள் முட்டாக இருக்கும் போதே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த நூல் நீங்கள் அந்த மாதிரி சுற்றும் போது மாலை கட்டும்போது நம்மளுக்கு சுற்றும் போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தண்டை தள்ளுறோம் விரலால், ஓகேங்களா. ஸோ தள்ளும்போது அந்த தண்டு நல்லா ஸ்டிஃபாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேமேஜ் ஆகாது, உடையாது, உங்களுக்கு வந்து ஈஸியாகவும் இருக்கும். பட் இந்த மாதிரி கொஞ்சம் மலர்ந்ததுக்கப்புறம் நம்ம பண்ணும்போது தண்டு வந்து நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் சொதன்னு ஆகிற மாதிரி ஆகிடும். அதனால் பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படி சொல்கிறேன். நீங்களும் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருந்தாலும் கேளுங்க, இல்லை வேறு எதனா பூவில் வந்து உங்களுக்கு கட்டணும் அப்படின்னாலும் எனக்கு வந்து சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் நம்மளுக்கும் வந்து அடுத்தடுத்து வீடியோ போடணும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நமக்கு வந்து லைக்கோ ஷேரோ வரும்போது நம்மளுக்கு வந்து ஒரு லைக் ஒரு ஷேர் வரும்போதே நம்மளுக்கு வந்து ஒரு பூஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இப்போ வரப்போகிற இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளே வந்து வீட்டுக்கு சாமிக்கு நம்ம இந்த மாதிரி கட்டியே அழகாக நம்ம வந்து வைக்கலாம். இது கூடவே நான் சொன்ன மாதிரி கனகாமரமும் வச்சு நீங்கள் கட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கனகாமரம் எனக்கு வந்து நல்ல ஒரு ரெட் கலர் கிடைக்கல. ரெட் கலர் நல்லா ரெட்டாக கிடச்சிச்சின்னா நான் வந்து இது கூட வச்சு கட்டலான்னு பார்த்தேன். அதனால தான் இட்லி பூ வச்சு நான் போன வீடியோவில் கட்டி உங்களுக்கு காட்டியிருப்பேன். பார்க்காதவங்க நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஏன்னா இட்லி பூவில் வந்து நம்மளுக்கு கலர்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ ரெட்டு வந்து நல்ல டார்க் ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இட்லி பூ வந்து இந்த ஒயிட் கலருக்கு அந்த ரெட்டு வச்சு நம்ம கட்டும்போது இந்த எப்படி ரோஸ் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்குதோ அதே போல் அதுவுமே எடுத்து கொடுக்கும். இப்போ அதுதான் இது முடிக்க போகிறோம். இப்போ லாஸ்ட் ஒன் இது லாஸ்ட் லேயர். இப்போ லாஸ்ட் லேயருக்கு திருப்பி அதே மாதிரியே ரோஸ் வந்து இப்போ கொடுத்துக்கிறேன். நான் சொன்ன மாதிரி ரோஸ் மட்டும் நீங்கள் தைக்கும்போது நல்லா இழுத்துக்கோங்க. இது வந்து தண்டு திக்காக இருக்கனால உங்களுக்கு உடையாது, ஓகேங்களா. அதனால் நல்லா டைட் கொடுத்து இழுத்துக்கோங்க. ஏன்னா எதுக்கு நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்கள், நல்லா டைட் கொடுத்து இழுத்து டைட் பண்ணிக்கோங்க. இழுக்கிறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொடுத்துக்கும்போது உங்களுக்கு வந்து நீங்கள் ரொட்டேட் பண்ணும்போது செய்யும்போது ரோஸ் வந்து லூஸ் ஆகாமல் இதை விட்டு உருவி கீழே வராமலும் இருக்கும். அதனால் சொல்கிறேன். இது நம்ம லாஸ்ட் லேயர் முடிக்கிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், இது ஒன்று கேப் தெரியுதுங்களா. ஸோ கரெக்டாக அதுவே ஆட்டோமேட்டிக்காக ரொட்டேட் ஆகும்போது நம்மளுக்கு வந்து அந்த கேப்பையும் அதை ஃபில் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாட்டம் வந்துடும். ஸோ இப்போ இது வரைக்கும் இதை முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இது வரைக்கும் நம்ம முடிச்சிட்டோம். இப்போ மேலே திருப்பி ஒரு அடுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜாதி மல்லியை கொடுத்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம். நல்லா நான் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் சொல்கிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உங்களுக்கு பிகினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வைக்கிறது போலயே நீங்கள் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க. வேறு எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நார்மல் கட்டுறது மாதிரியே தான் நம்மளுக்கு இது மாதிரியே வரும். பாருங்கள்,
ஃபுல்லாக வந்து நான் கட்டி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நாட் போட போகிறேன். இது முடிச்சிட்டோம். நாட்டுக்கு வந்து எப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல, ஸோ அது வந்து நாட்டும் உங்களுக்கு எப்படி கட்டுறோம் அப்படின்னு சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உருட்டையாக நல்ல பெரிய பெரிய பூவாக இருக்கிறதுனால அந்த ரோஸ்க்கும் நல்லா மேட்ச் ஆகிடுச்சு. ரொம்ப சூப்பராகவே இருந்தது. இப்போ இதில் பாருங்கள், அந்த விரலை டைட்டாக அதில் பிடிச்சிக்கோங்க. அதாவது கீழே இருக்க அந்த ஜாதி மல்லி லூஸ் ஆகிடாமல் பிடிச்சிக்கிட்டு அந்த இடத்துல வந்து நாட் கொடுக்கணும் நம்ம. அதுக்காகவே நான் லாஸ்ட்டில் வந்து ஒரு ரோஜாப்பூ காம்பை வச்சு நான் கொடுத்துருக்கேன். நீங்களே பார்த்தா தெரியும். ஒரு ரோஜாப்பூ காம்பை வச்சு ஒரு நாட் ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து நான் நாட் போட்டு முடிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், ஆஸ் யூஷுவல் நம்ம போட்டது மாதிரியே. இப்போ இதை வந்து மாலையாக நான் எதுக்கு அந்த நூல் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன்